அண்மை செய்தி. வயநாட்டின் முண்டக்கையில் நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்புகளை ராகுல் காந்தி பார்வையிட்டு வருகிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களை நமது செய்தியாளர் விஜயசுந்தரம் கேட்கலாம். விஜயசுந்தரம், வணக்கம். முழுமையான விவரங்கள். வணக்கம். தொடர்ந்து 4வது நாளாக தொடர்ந்து மீட்பு பணியில ராணுவம் மற்றும் 3 மாநில பேரிடர் மீட்பு குழுவினர், கடலோர காவல்படையினர், மோப்பநாய் உதவியுடன் தற்போது முண்டக்கை பகுதியில இன்று காலை முதலே 4வது நாளாக இவர்கள் இந்த நிலச்சரிவில் சிக்கிய நபர்களை மீட்கும் பணியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, இந்த பொஞ்சேரி மட்டங்கிற அந்த பகுதியில தான் இந்த நிலச்சரிவு ஆரம்பமானது. அந்த நிலச்சரிவு ஆரம்பமான பகுதியில தற்போது காங்கிரஸ் கட்சியின் வயநாடு எம்பி ராகுல் காந்தி தற்போது நேரில் பார்வையிட்டு அங்குள்ள அதிகாரிகளை நேரில் சந்தித்து தற்போது இங்கு நடக்கக்கூடிய விவரங்கள் என்ன, எத்தனை பேர் இதுவரை மீட்டுள்ளார்கள், உங்களுடைய இந்த மீட்பு பணிகளின் விவரம் குறித்து கேட்டறிந்தார். அதே போல இந்த பொஞ்சேரி மட்டம் பகுதியில தற்போது இந்த நிலச்சரிவு சிக்கி மீட்பு பணி நடைபெற்று வரக்கூடிய அந்த சூழல்ல இந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரு தங்கும் விடுதியில பயங்கர அந்த நிலச்சரிவு ஏற்பட்டு அப்போ அந்த தங்கும் விடுதியில இருந்த மருத்துவர்களும் உயிரிழந்திருக்காங்க. அந்த பகுதிகள் உட்பட அனைத்து பகுதிகளுமே, அதாவது குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா இந்த முண்டக்கையிலிருந்து பொஞ்சேரி மட்டம் செல்லக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே தற்போது மீட்பு பணிகளானது நடைபெற்று வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட காலை முதலே முப்படையைச் சேர்ந்த பேரிடர் மீட்பு குழுவினர் மற்றும் ராணுவம், அப்புறம் தன்னார்வலர்கள் உட்பட 40 குழுக்களாக பிரிந்து தற்போது அந்த மீட்பு பணியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த பகுதியை தான் தற்போது காங்கிரஸ் கட்சியின் வயநாடு எம்பியான ராகுல் காந்தி தற்போது பார்வையிட்டு இங்கு இருக்கக்கூடிய அந்த மீட்பு பணியில இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளிடம் இங்கு எவ்வாறு இந்த மீட்பு பணியானது நடைபெற்று வந்துட்டு இருக்கு அது குறித்து கேட்டிருந்தார். பின்பு இந்த பொஞ்சேரி மட்டம் பகுதியில இருக்கக்கூடிய ஒருத்தர் தன்னுடைய வீடுகள், தன்னுடைய உடைமைகள் மற்றும் தன்னுடைய உறவினர்களை இழந்ததாக கூறிய நிலையில அவரிடம் அவருடைய சோகத்தை கேட்டு அவருக்கும் ஆறுதல் கூறி தற்போது சென்றுள்ளார். வயநாட்டின் முண்டக்கையில் நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்புகளை ராகுல் காந்தி பார்வையிட்டு வருகிறார். நேற்று சூரல்மலை பகுதியை பார்வையிட்ட ராகுல் காந்தி இன்று முண்டக்கை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். வயநாட்டின் முண்டக்கையில் நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்புகளை ராகுல் காந்தி பார்வையிட்டு வருகிறார். And today we had a meeting with the administration and the panchayat. They briefed us on exactly the number of casualties they expect, the number of houses that have been damaged, and their strategy. We have said that we are here to help in any way possible. Congress family would like to commit to build 100+ houses here. Of course, it is a terrible tragedy. I think Kerala has not seen this type of a tragedy in one area. And I think I'm going to raise it in Delhi and also with the Chief Minister here, that this should be treated differently. This is a different level of tragedy and it should be treated differently. Are they going to take up any proactive measures to put an end to these kind of tragedies? Yes, that is part of the discussion, but right now the focus is on finding the bodies of people, finding potential survivors, and making sure that they are comfortable in the camps, and also rehabilitating people. I think rehabilitation is going to be a very important issue. What a lot of the survivors have told me, is that they do not want to go back to that area. So I think it's important that they are rehabilitated, but rehabilitated in a safe area and are not forced to go back. So these are the things that we have already raised with the government of Kerala. Thank you very much.